NH ரோட்ல இருந்து ஒரே கிலோமீட்டர் தூரத்துல ஆன் மெயின் ரோடு பேசு பிரம்மாண்டமான ஒரு வீட்டோட 1 ஏக்கர் லேண்டு இன்னைக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்குங்க. வெல்கம் டு SKG ரியல் எஸ்டேட்ஸ். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்க வீடு, இடம், தோப்பு, கடை, அப்பார்ட்மெண்ட் எது நீங்க வாங்கணும்னாலும் சரி, இல்லை விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம். ஸோ நீங்க எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி, அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வீட்டோட ஒரு பூமியை வந்து உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த இடம் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி NH ரோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சரியா 1 கிலோமீட்டருங்க. கரெக்டா கிணத்துக்கடவு அப்படிங்கிற ஏரியா கிட்ட ஒரு லொக்கேட் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல இருந்து வெறும் ஒரு 100 மீட்டர்ல சிட்கோங்க, புதுசா வந்து அமைய போற சிட்கோ வந்து இருக்கு. வெறும் 200 மீட்டர்ல அக்ஷயா காலேஜ் இருக்கு. அதுவும் இல்லாம VSB இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதுவும் இல்லாம CBSE ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ல இருக்கு. வீட்டோட டீடைல்ஸை பார்த்தோம். வீட்டுக்குள்ள என்ட்ரானே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8க்கு 16 அப்படிங்கிற அளவுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹாலுங்க. அவுட்டர் உள்ளே வந்து டியூப்ளெக்ஸ் மாடல் மாதிரியே உங்களுக்கு வந்து ஸ்டேரும் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரானோட உங்களுக்கு வந்து 10க்கு 16 அப்படிங்கிற அளவுல ஒரு பெட்ரூம் வந்துருது. ஓகேங்களா? அதுலயும் வித் அட்டாச்சு டாய்லெட்டோட வந்துருதுங்க. உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால்ல இருந்து லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு டைனிங் வந்துருது. ஓகேங்களா? ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு பழைய வீடாவே இருந்தாலும் ஒரு பெயிண்டிங் மட்டும்தான் வந்து ரீஒர்க் பண்ணணுமே ஒழிய மீதி ஒரு பெரிய கிராக் எதுவும் இல்லைங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிச்சனுங்க. இது வந்து 8க்கு 10 அப்படிங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடை பொறுத்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி பெயிண்டிங் ஒர்க் மட்டுமே தான் இருக்கு. அது போக சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க்ஸ் வந்து வரும். பழைய வீடுனாலே இருக்கும் தான், அது நார்மலுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேர்ல வந்து ஏறி போறோம். உள்ள வந்து ஸ்டேருக்கான அந்த சைட்ல கைப்பிடி வந்து இன்னும் ஏதோ கொடுக்கல. அது நம்ம பண்ண வேண்டியதா வரும். மேல போனோடனே வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் இது வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் டைப்ல கட்டியிருக்காங்க. இப்ப பெட்ரூமா தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ கீழே ஒரு ஃபேமிலி, மேல ஒரு ஃபேமிலி வாழ்ற மாதிரி தான் வந்து இது வீடு வந்து ஒரு அமைப்புல கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 சென்ட்ல கட்டின வீடு. ஓகேங்களா? நீங்க இது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய பெட்ரூம்ங்க. இதுக்கும் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் மேல வந்து அட்டாச்சு டாய்லெட்டோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஒரு பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் இருக்கு. மேல ஒரு பெட்ரூம்ல உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற டைப்ல வந்து அவுட்டர்ல வந்தீங்க அப்படின்னாங்க முன்னாடி வந்து ஒரு போர்ட்டிகோ பால்கனி மாதிரி அழகா வந்து கொடுத்துருக்காங்க வியூக்கு. ஸோ இது அடுத்தது நான் உங்களுக்கு மேலே ஒன்று வந்து காமிச்சிடறேங்க. இது வந்து பழைய வீடு அப்படிங்கிறதுனால மணல்ல கட்டின வீடுங்க. செவர் எல்லாமே முழுக்கல் செவர் தான். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியிலே இருக்குங்க. பெயிண்டிங் ஒர்க் நம்ம பண்ண வேண்டியது வரும். மித்தபடி வேற எதுவும் மேஜரா வந்து ஒர்க் இல்லை. ஸோ மேலேயுமே வந்து நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு ரொம்பவே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டோட ஒரு ரேட்டே வந்து கிட்டத்தட்ட 6ல இருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் வந்து வந்து சேல் ஆயிட்டு இருக்குதுங்க. முன்னாடி அந்த வீடு எல்லாம் தெரியுது இல்லைங்களா? அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 crore ஆஸ் அ ஃபைனல் ரேட்டா கோட் பண்ணியிருக்கிறாரு. இதுல நீங்க உடனடி கிரையும் அப்படின்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன். மரமே வந்து பாத்தீங்கன்னா 8 தென்னை மரம் இருக்குதுங்க. நல்ல காய்ப்போட தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லேண்ட்ல வந்து உங்களுக்கு இவர் என்ன ஒரு போர்வெல்லும் வந்து பெரிய போர்வெல் வந்துருதுங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோழி பண்ணை வந்து வச்சு முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த லேண்ட் சேல் பண்றேன்னு முடிவு பண்ணோன்னே இந்த கோழி பண்ணையெல்லாம் வந்து பிரிச்சு சேல் பண்ணிட்டாரு. ஸோ நீங்க ஒரு கோழி பண்ணை பர்பஸ்க்கு இருந்தாலும் சரி, இல்ல இண்டஸ்ட்ரியலுக்கு மாத்தி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க தோப்பா பண்ணி அந்த ஒரு வீட்டு ஒரு அழகான ஒரு வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் சரி, தாராளமா இந்த லேண்ட் வந்து சூட்டாங்க. 4வது சைட்டு பிரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்பவுமே உகந்த சைட்டுங்க. எல்லாமே வடக்கு பார்த்த சைட்டா விழுகும். உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி மக்களே.